ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அஷ்யம் பாரதி விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த விலாக்ல என்ன வந்து பார்க்க போறோம்னா, எங்க ஊர் தேர் திருவிழா வீடியோ தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். 10 நாள் வந்து திருவிழா நல்லா ஒரு சூப்பரா வந்து உங்க கூடயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஷார்ட்ஸ்ல. ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு உபயத்துல சாமி அலங்காரத்தோட ரொம்ப அழகா வந்திருப்பாங்க. இந்த 10 நாளுமே வந்து சூப்பரா நல்லா ஒரு கோலாகலமா இருக்கும். கோலினூரே சொல்லலாம். அந்த மாரி இருக்கும். இந்த தேர் திருவிழா வந்து 9வது நாள் நடக்கும். 10வது நாள் வந்து தெப்படிக்கிறது. அதுவுமே அந்த வீடியோல வந்து லாஸ்ட்டா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 10 நாள் திருவிழா முடிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா, இன்னுமே கிடையாது. தேர் இழுத்த 8வது நாள் வந்து முத்து பல்லக்கு. இன்னும் வந்து ஒரு திருவிழா இருக்கு. அதுவுமே நல்லா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு தேர் இழுக்கிறதுக்கு முன்னாடி வந்ததால பார்த்தீங்கன்னா, சரி தேர் எங்க இழுக்கிற இடத்துல அங்க இருக்கிறது கோவிலுக்கு வந்து போலாம் அப்படின்றதுக்காக தான் போயிருந்தோம். இந்த தேர் திருவிழா வந்து எங்களுக்கு எத்தனாவது வீடியோன்னு கேட்டீங்கன்னா, 3வது வருஷம் வீடியோ வந்து எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கும்பாபிஷேகம் நடந்துருது. அதுக்கப்புறம் தேர் திருவிழா. இது வந்து 3வது வருஷம் வந்து எடுக்கிறோம். போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா, தேர் இழுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து போயிடுச்சு. தேர் இழுக்கிறதே வந்து கொஞ்சம் தூரம் போயிட்ட பிறகு தான் போனதால, இந்த டைம் அடிச்சு புடிச்சு முன்னாடி போயிடணுன்றதுக்காக போயிருந்தோம். கொஞ்சம் முன்னாடி போனதால, சரி கோவில்ல போயிட்டு சாமிய வந்து அழைச்சிட்டு வருவாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்றதுக்காக அங்க வந்து போயிருந்தோம். இங்க வந்து சில சம்பிரதாயங்கள்லாம் நடக்கும். இந்த தாம்பூலம் மாத்துறது இந்த மாரிலாம் நடந்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து சாமிய வந்து எடுத்துட்டு வந்து தேர்ல வந்து வைப்பாங்க இல்லையா? அந்த மாரி நிகழ்ச்சி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த திருவிழால ரொம்ப முக்கியமானவர் போர் மன்னன் தான் வந்து ரொம்ப முக்கியமானவர். தேர் வந்து எடைய நகர்னாலும் அந்த போர் மன்னன் சுத்தி வந்த பிறகு தான் வந்து நகர்ந்து வருவாங்க. அந்த மாரி சாமியா இருந்தாலுமே இவர் வந்து முன்ன போவாரு. அதுக்கப்புறம் தான் சாமி எல்லாமே வந்து முன்னாடி வருவாங்க. அவர வச்சு தூக்கி வச்சு ஆடுறதே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஆரவாரத்தோட இருக்கும். இந்த கோவிலோட மூலஸ்தானத்துல ரேணுகா தேவி அம்மாவும், புத்துவாய் அம்மன் தான் இருப்பாங்க. இந்த கோவிலோட பேரே வந்து புத்துவாய் அம்மன் தான் சொல்லுவாங்க. நெறைய பேர் நான் வீடியோ வந்து போட்டதுல ஃபர்ஸ்ட் அந்த கோவிலோட திருவிழா வந்து போட்டப்ப, எங்களோட குலதெய்வம் நீங்க காமிச்சதுல ரொம்ப சந்தோஷம் சொல்லியிருந்தீங்க. அதே மாரி இந்த வீடியோவும் உங்களோட குலதெய்வத்த பார்த்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு நெனைக்கிறேன் இந்த வீடியோவுல. தேர் முடிஞ்ச உடனே இந்த வீடியோ வந்து குடுக்கணும்னு நெனைச்சிட்டு இருந்தேன். எனக்குமே வந்து ரொம்ப வேலை பிஸி. உடம்புமே கொஞ்சம் முடியல. அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 5 நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ வந்து குடுக்குறேன். இப்ப வந்து அழகா வந்து கோவில்லருந்து அழைச்சிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரேணுகா தெய்வம், அதுக்கப்புறம் புத்துவாயம்மன் 2 பேரும் அழகா வந்து தாலாட்டோட வந்து அதுக்கப்புறம் தேர்ல வந்து ஏறுறது வந்து புத்துவாயம்மன். இன்னொரு தேர் 3 தேர் வந்து போகும். பிள்ளையார் தேர் குட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் நடுவுல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரேணுகா தேவி அம்மா. அந்த தேர்ல வந்து அவங்க போவாங்க. 3 பேருக்கு 3 தேர்ல வந்து ஒரு தேரா வந்து கிளம்புன பிறகு தான் அதுக்கப்புறம் புத்துவாயம்மன் வந்து பெரிய தேர்ல வந்து கிளம்புவாங்க. சித்திரை மாசம் பொறந்தவுடனே எல்லா ஊர்லயும் வந்து திருவிழா தான் நடக்கும். அந்த மாரி தான் இங்கேயுமே சித்திரை மாசம் பொறந்தவுடனே இந்த திருவிழாக்காக நெறைய பேர் வெயிட் பண்ணி, இந்த ஒரு ஆரவாரத்தோட அந்த தேர் வந்து கிளம்புறது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து பார்க்கறதுக்கு தேர் நிக்கிற இடம் கொஞ்சம் குட்டியா இருக்கிற மாரி தான் தெரியும். ஆனா ஜனங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க கொஞ்சம் இடம் சின்னதா இருக்கிறதுனால, அங்கங்க நெறைய பேர் வந்து சந்துல இந்த மாரிலாம் நிக்கிறதுனால ஓரளவுக்கு தெரியல. இன்னும் பெருசா இருந்ததுன்னா நெறைய வந்து மக்கள் இருக்கிறது வந்து நெறைய தெரியும். அன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதால ராகு காலத்துக்கு முன்னாடியே வந்து தேர் இழுக்க ஆரம்பிச்சாச்சு. போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா, தேர் இழுக்கிறதுக்கு முன்னாடி வீட்லருந்து கிளம்புறப்பயே பார்த்தீங்கன்னா, தூறல் வந்து போட்டிருந்தது. இந்த டைம் வந்து நல்லா வெயில் வந்து பொளந்து வந்து கட்டிடுச்சு. எல்லா ஊர்லயும் இந்த சித்திரை மாசத்துல திருவிழான்றதுனால, அந்த அளவுக்கு எங்க வீட்டுக்கு வர விருந்தாளிங்களே வரல. ஏன்னா, அவங்கவங்க ஊர்லயும் வந்து திருவிழா நடக்கிறதுனால, போன டைம் தேர் வந்து கிளம்பி போன பிறகு, அந்த தேர் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா? அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா செம்ம வைபா இருக்கும். அத வந்து மிஸ் பண்ணியாச்சு. அதனால தான் இந்த டைம் வந்து சீக்கிரமா வந்துட்டோம். தேர் கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு ஆரவாரத்தோட இருக்கும் இல்லையா? அதோட வந்து இந்த டைம் வந்து தேர் இருக்கு. அழகா தேர் வந்து நகர்ந்து வந்துட்டாங்க. கூட்டம் நெறையா இருக்கும். நம்ம போய் புடிச்சுலாம் இழுக்க முடியாது. எப்பவுமே வந்து நாங்க தேர் வந்து கொஞ்சம் முடிஞ்சு 2வது தெரு ஒரு ஒரு தெருவு மாட வீதியா தான் சுத்தி வரும். அங்க வந்து ஜாயிண்ட் ஆயி தான் எங்கேயாச்சும் கொஞ்சம் ஃப்ரீயா கிடைக்கிற இடத்துல தான் வந்து தேர் இழுக்க நாங்க வந்து ஆரம்பிப்போம். அந்த மாரி தான் தேர் வந்து கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு, இவர் போய் கொஞ்சம் மேல ஏறி வீடியோ எடுக்கிறதுக்காக போயிருந்தாரு. நல்லா மூட் அவுட் ஆயிட்டேன். நானும் வந்து மூட் அவுட் ஆயிட்டேன். அவரும் வந்து மூட் அப்செட் ஆயிட்டாரு. வீடியோ எடுக்கிறதுக்கே மைண்டே கிடையாது. ஏன்னா, அவரு வரேன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து தேர் கிளம்பி இப்படி சுத்தி அந்த முக்குட்டயே வந்து திரும்பிடுச்சு. இவரு வருவாரு நின்னு பார்த்துட்டு அங்க கூட்டமே வந்து கலைஞ்சு போச்சு. ஆளே காணோம். இவங்க எங்கேயோ தேர் கூடயே வந்து போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்ட்டு, நானும் அஜயும் வந்து தேர் கூட தேர் வர்றதுக்கு ஒரு தெருவுக்கு முன்னாடி போய் நின்னுட்டோம். இவங்க எங்கள வந்து தேடி தேடி அவங்க வந்து மூட் அப்செட் ஆயி வேற ஒரு இடத்துல போய் அவங்க நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கண்டுபிடிக்கிறதே போதும் போதும்ன்னு ஆயிப்போச்சு. ஃபோன் பண்ணி எங்க இருக்கேன்னு கேட்கறது கூட பார்த்தீங்கன்னா, 2 ஃபோனுமே அவர் கையில வந்து இருந்து போச்சு. அதனாலயே என்னோட மைண்டே வந்து இன்னும் வீடியோலயே ஃபேஸே வந்து ஒரு மாதிரியா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தெரு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளையார் தேர் வந்து இழுத்துட்டு, அதுக்கப்புறம் 2வது ரேணுகாம்மா தேவி வந்து தேரையும் வந்து இழுத்துட்டு, அதுக்கப்புறம் பெரிய தேருமே 3 தேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயே வந்து இழுத்தாச்சு. அதுக்கப்புறம் கால போட்டு நசுக்கி எடுத்துருவாங்க. கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு போய் விட்டுட்டு, அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ஃப்ரீயா இடம் கிடைச்சா, அதுக்கு அப்புறமா வந்து இழுத்துக்கலான்றதுக்காக. தேர் கிளம்ப ஸ்டார்ட் பண்ண பிறகு
பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க வீட்லயும் வந்து ஏதாவது வந்து இந்த வெயில் டைம்ல வந்து கூழு, மோரு இதெல்லாம் வந்து குடுப்பாங்க இல்லையா? அந்த மாரி எல்லார் வீட்லயும் வந்து குடுப்பாங்க. குடுக்குறதெல்லாம் வந்து வேணான்னு வந்து சொல்லவே முடியாது. எல்லார் கையிலயும் வந்து ஒண்ணு, ஒண்ணு எடுத்துட்டு போற மாரி தான் இருக்கும். எனக்கு மோரு, கூழு இது வந்து வாங்கி காலைல சாப்பிடாம தான் போயிருந்தேன். ஏதோ ஒரு 2 இடத்துல வாங்கி குடிச்சிருந்தேன். இருந்தாலும் வாங்கிட்டு போமான்னு சொல்றப்ப மனசே கேட்கல. சரி இருக்கிறத ஒரு ஒரு கிளாஸ் வந்து கூழ் வாங்கி குடிச்சுக்கிட்டே வந்து போயிருந்தோம். இந்த மாரி நெறைய வந்து அன்னதானம் வந்து குடுத்துட்டே இருப்பாங்க. ஃபுல்லாவே தேர் கூட வந்து சுத்தி வரணும்னு தான் ஆசை. ஆனா வெயில் வந்து அன்னைக்கு ரொம்ப இருந்ததால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் தூரம் வந்து தேர் வந்து எதிர்க்க எங்க வருதோ, அங்க மட்டும் நின்னு தேர வந்து இழுத்துட்டு, அதுக்கப்புறம் ஷார்ட்கட்ல போயிட்டு தேர வந்து இழுக்கிறதுக்கு எங்க இடம் கிடைக்குதோ, அந்த மாரி இழுத்துட்டு அந்த மாரி தான் இருந்தோம். தேர் போய் நிக்கிற வரைக்குமே இந்த மாரி தான் வந்து சுத்திட்டு இருப்போம். எங்க கொஞ்சம் டயர்டா இருந்தா கொஞ்சம் வெயில்ல நிழல்ல வந்து உட்காந்துட்டு இந்த மாரி தான் அன்னைக்கு இருந்தது. அதுக்கப்புறம் தேர் இங்க இழுத்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பெருமாள் கோயில்ல வந்து ஏகாதசி கமிட்டி சார்பில வந்து அன்னைக்கு ஃபுல்லா வந்து சாப்பாடு வந்து போட்டுட்டே இருப்பாங்க. வரவங்க எல்லாருக்கும். அங்க தான் வந்து சாப்பிட வந்து போயிருந்தோம். ஏன்னா, அதுக்கப்புறம் வந்து தேர் போய் நின்னுடும். அதுக்குள்ள வந்து சாப்பிட்டுட்டு போயிடலான்றதுக்காக. அத கூழ் வாங்கி குடிச்சோம் இல்லையா? அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் பசியா இருந்த மாதிரி வெயில் நாள் தானே, பசியா இருந்த மாரி இருந்ததுன்னு சொல்லிட்டு சாப்பிட வந்து போயிருந்தோம். எங்கேயுமே வந்து தேர் இழுக்க ஸ்டார்ட் பண்ண உடனே இங்க அன்னதானம் வந்து ஆரம்பிச்சுருவாங்க. இவருமே வந்து சாப்பாடு பரிமாறதுக்கு இங்க தான் இருந்திருக்கணும். நைட்டு வந்து இங்க இருந்துட்டு, காலையில வந்து நான் வீடியோ எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பாடுலாம் பரிமாற வருவேன் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் தான் வந்திருந்தாரு. நாங்க போம்போது ஓரளவுக்கு கூட்டம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கூட்டம் இருந்ததாம். நாங்க சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வந்து கூட்டம் இருந்தது. இலை வாங்கி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இலையே வந்து தப்பா வந்து போட்டுருக்கு போல இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சது. அதுக்கப்புறம் மாத்தி வந்து போட்டுக்கிட்டேன். இந்த டைமாச்சும் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டோம். சாதம், சாம்பார், வடை அதெல்லாம் வந்து அப்பளம் எல்லாமே கிடைச்சது. போன டைம் வந்து கொஞ்சம் தேர்லாம் இழுத்து கொஞ்சம் லாஸ்ட்டா வந்து போனதால, தயிர் சாதம் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வந்து இல்லன்னு சொல்லக்கூடாதுன்றதால, சாப்பாட்டுல வந்து தயிர் ஊத்தி நல்லா கலந்து தொட்டுக்க வச்சு வந்து போட்டிருந்தாங்க. இன்னைக்கு வந்து சீக்கிரமா வந்ததால பார்த்தீங்கன்னா, எல்லா சாப்பாடுமே இருந்தது. எல்லாமே வந்து சாப்பிட்டுருந்தோம். சாப்பாடுமே எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. நாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டு வந்திருந்தாரு. எனக்கு என்னன்னா லைன்ல வந்து நின்னுன்ட்டு கை கழுவுறதுக்கு நான் வந்து தண்ணி பாட்டில் வைப்பாங்க. கை கழுவலான்னு பார்த்தா, கை கழுவவே இல்ல. சரி இன்னைக்கு ஒரு நாள் கை கழுவாம சாப்பிட்டா ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு கை கழுவாம சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் தேர் வர இடத்துக்கு வந்து நின்னாச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம வெயில். கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 12 இருக்கும்னு நெனைக்கிறேன். இங்க வந்து தேர் வந்து ஒரு முக்குட்ல வந்து ஏறுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தேர் வந்து அ வர முடியாம வந்து நின்னுடுச்சு போல இருக்கு. அதனால வந்து எல்லாம் பார்த்துட்டு வந்து எல்லாம் வந்து நிழல்ல வந்து உட்காந்துட்டாங்க. அதுவே நானுமே வந்து வேப்ப மரத்துக்கு கீழ வந்து உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தேர் வந்து கடகடன்னு வர ஆரம்பிச்சுருச்சு. அப்படியே ஆரம்பிச்ச சீக்கிரம் தெரியாது. கடகடகடன்னு வந்துரும். இந்த டைம் வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி 3/4 மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த இடத்துலருந்து நகரவே இல்ல. அதுக்கப்புறம் தேங்காய்லாம் உடைச்சு அதுக்கப்புறம் தான் வந்து எடுத்தாங்க தேரு. அதுக்கப்புறம் தான் வந்து தேர் வர ஆரம்பிச்சது. இதுதான் நாங்க பழைய வீட்ல இருந்தோம் இல்லையா, வாடகை இருந்தோம் இல்லையா, அந்த வீட்டோட தெரு. இங்க வந்து சரி தேர் கொஞ்சம் பிடிக்கலாம் அப்படின்னு பிடிச்சிருந்தேன். பிடிச்ச உடனே என் கால போட்டு அவ்ளோ மெரி மெரிச்சுட்டாங்க. கால் பயங்கர எரிச்சல் ஆயிருச்சு. கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் தேர விட்டுட்டு மறுபடியும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தேர் நிக்கிற இடத்துக்கு முன்னாடி போய் நின்னுடலாம். தேர் வந்து நிக்கிறதுக்கு. அதுப்பயுமே தேர் வந்து நிக்குது இல்லையா, அந்த டைமே பார்க்கறதுக்கு நல்லா ஒரு ஆரவாரத்தோட டான்ஸ்லாம் ஆடுவாங்கறதுக்கு அங்க போய் நின்னாச்சு. வெயில் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தா வெயில் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும். மணி ஒரு 12க்கு மேல ஆனதால பார்த்தீங்கன்னா, நல்ல வெயிலு. தேர் வந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, அப்பயும் வந்து ராவு காலம்லாம் பார்ப்பாங்க. அதே மாரி நிறுத்துறப்பயும் ராவு காலம்லாம் பார்ப்பாங்க இல்லையா? போன டைம் வெள்ளிக்கிழமைனாலே எப்பவுமே தேர் வந்து வெள்ளிக்கிழமை தான் இருக்கும். ராவு காலம் வந்து ஆரம்பிக்க போது, முடிய போதுன்னா அந்த டைம்ல தான் வந்து நிறுத்துவாங்க. இந்த டைம் அந்த இடத்துல வந்து 1 மணி நேரம் நின்னதால பார்த்தீங்கன்னா, ராவு காலம் முடிஞ்சிருச்சு. 10:30, 12 தானே. 12:45, 1 ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். தேர் வந்து இந்த டைம் வந்து நிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் போறப்ப இந்த பிரசாதம்லாம் குடுத்தாங்க. அத வாங்கி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வந்து போயாச்சு. ஒரு கண்ணு வந்து இந்த பீங்காஞ்சாடிலாம் வச்சிருந்தாங்க. அதையுமே வந்து பார்த்துக்கிட்டு தேர் வர்றதுக்காக போய் நின்னாச்சு. இந்த பீங்காஞ்சாடிலாம் பார்த்து வைக்கிறப்பயே பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பொம்மைய ஒண்ணு பார்த்துட்டேன். அது வந்து கரெக்ட்டா வந்து ஈவினிங் வந்து இருக்கணும். நம்ம வந்து வாங்கணும் அப்படின்ற மாரி என் கண்ணு வந்து அங்க வந்து இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தேர் வந்து வரல. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அங்க வந்து கொஞ்ச நேரம் உட்காரலான்றதுக்காக உட்காந்துருந்தோம். பயங்கர வந்து நல்லா வெயிலா இருந்தது. பக்கத்திலேயே வந்து 3 பார்ரல்ல வந்து ரஸ்னா, மோரு, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஒரு ஒரு கிளாஸா வாங்கி குடிச்சுக்கிட்டு அங்கேயே வந்து உட்காந்தாச்சு. நம்ம ஊரு பேரு கோல்லூரு. நாம தான் கெத்து. அப்படியே பாரு. பாரு நம்ம ஊரு பேரு. இங்க பாரு. நம்ம ஊரு ஏழ்றா. தேர் கிளம்பி போற எவ்வளோ ஆரவாரத்தோட இருந்ததோ, அதே மாரி தேர் நல்லா சுத்திட்டு வரப்பயும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு ஆரவாரத்தோட இருக்கும். அது வந்து நிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்கும். அழகா போயிட்டு வந்து நின்னுட்டாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து அந்த மாரி ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் நின்ன உடனே பார்த்தீங்கன்னா, போர்மணல் வந்து நல்ல ஒரு ஆரவாரத்தோட டான்ஸ் வந்து ஆடுவாங்க. அது பார்க்கறதுக்கு இன்னுமே நல்லாவே இருக்கும். எல்லா பசங்களும் ஆடுறப்ப. போன டைம் வந்து ட்ரம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. நல்லா சூப்பரா இருந்தது. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ஸ் இல்ல. அதனால வந்து ரொம்ப சிம்பிளா தான் வந்து ஆடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் போல பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை
அதனால விளக்குலாம் ஏத்தி, பூஜைலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பியிருந்தோம். அன்னைக்கு தேர் வந்து போய் நின்னதுக்கப்புறம் வந்து தான் அந்த கரண்ட்டே வந்து குடுப்பாங்க. அதனால வந்த உடனே பார்த்தீங்கன்னா, நல்லா எல்லாம் வந்து ஒரு தூக்கத்த வந்து போட்டுட்டு கரண்ட்டே இல்லாம, அதுக்கப்புறம் ஈவினிங் மேல தான் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பியிருந்தோம். தேர் வந்து இழுத்துட்டு வந்த உடனே அந்த அளவுக்கு வெயில் நெறையா இருக்கும். அப்ப அந்த கடத்தெருலாம் அந்த அளவுக்கு இருக்காது. இந்த ஈவினிங் டைம் தான் வந்து கடத்தெருவா இருக்கட்டும், எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு வருவாங்க. அதனால பொறுமையா வந்து ஈவினிங்ல வந்து போலான்றதுக்காக வந்திருந்தோம். கடத்தெருவு அந்த அளவுக்கு இருக்காது. ஏதோ சுமாரா இருக்கும். இந்த டைம் ஒரு 8 மணி இந்த டைம் வந்து வரப்பயே பார்த்தீங்கன்னா, சாமி வந்து எப்படியும் அழைச்சிட்டு போயிருப்பாங்க. 7:45 7:50 ஆயிருச்சு நாங்க கோயிலுக்கு வர்றதுக்கு. எப்படியும் சாமிய வந்து தேர்லேருந்து இறக்கி எடுத்துட்டு போயிட்டுருப்பாங்கன்னு நெனச்சுக்கிட்டே வந்திருந்தோம். அப்பதான் வந்து இறக்கறதுக்கே வராங்க. சரி நல்லதா போச்சு. ஏன்னா வந்து கோவிலுக்கு போய் அர்ச்சனை அன்னைக்கு செம கூட்டமா இருக்கும். பண்ணியிருக்க முடியாது. தேர்ல வந்து அம்மா இருக்கிறப்பயே வந்து தேங்காய் உடைச்சு அர்ச்சனை பண்ணிடலான்றதுக்காக தான் அவசர அவசரமா வந்திருந்தோம். பரவால்ல. நாங்க வந்து வரோம். அப்பதான் வந்து அம்மா வந்து இறக்கறதுக்கே வந்திருந்தாங்க. நல்லா அம்மாவ வந்து இறக்கிட்டு, அதுக்கப்புறம் தரிசனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து கடத்தெர வந்து சுத்தி பார்க்கலான்னு வந்து போயிருந்தோம். எப்பயுமே வந்து புத்துவாயம்மன் கோயில்ல கடத்தெரு கண்டிப்பா இருக்கும். இப்ப வந்து அந்த தேர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் வந்து கடத்தெரு இருக்கும். கொஞ்சம் வாங்கி சாப்பிடுற கடை, வளையல் கடை, இந்த மாரி கடைகள் வந்து இருக்கும். அவங்களுக்கு என்னதான் அதுக்கப்புறம் திருநா கடைக்கு வந்து போயாச்சு. வளையல் கடை எப்பவுமே இங்க இருக்கும். சரி வளையல் வாங்கலாம். எப்பவுமே திருவிழானா வளையல் வாங்குறது தானே ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? அதனால வளையல் வந்து இருக்கு. இருந்தாலுமே சரி வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் கோவில்கிட்ட வந்து போயாச்சு. கோவில்ல பார்த்தீங்கன்னா, போன டைம் வந்து பார்க்குறப்ப அவ்ளோ கூட்டமா இருந்தது. கூட்டம் அந்த அளவுக்கு இல்ல. கொஞ்சம் லைன் மட்டும் இருந்தது. சரி கடத்தெரு மட்டும் சுத்தி பார்க்கலான்றதுக்காக வந்திருந்தோம். ஏன்னா, அம்மாவே இப்ப தானே இறங்கி வராங்கன்றதால கோயிலுக்குள்ள அந்த அளவுக்கு போகல. இரும்பு ஜாமான் கடைலாம் வந்து நான் அந்த சைடு வந்து பார்த்தது கிடையாது. சும்மா அப்படியே வருவேன் திருவிழா அப்படியே அங்கேயே வந்து பார்த்துட்டு போயிடுவேன். இந்த டைம் தான் லாஸ்ட் வரைக்கும் வந்தேனா, திருவிழா அந்த இரும்பு கடைலாம் இருந்தது. சும்மா பார்க்கலான்றதுக்காக பார்த்துருந்தேன். இந்த குட்டி குட்டி அம்மிலாம் இருந்தது இல்லையா? அதெல்லாம் வந்து அந்த கிரைனட் அந்த கவுண்டர் டாப் மேலயே வச்சுக்கலாம் போல இருக்கு. அது வந்து இருந்தது. கேட்டா விலை கேட்டா ரூ. 900 சொல்லியிருந்தாங்க. வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்தாச்சு. இது மறுநாள் வந்து 10வது நாள். நேத்து 9வது நாள் வந்து தேர் வந்து நடந்தது. 10வது நாள் வந்து தெப்ப இது வந்து நடக்குறது. இது வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா, ரொம்ப நாளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்து தெப்பம் வந்து நடக்குதாம். நானே இங்க வந்து ரொம்ப நாள் ஆகுது. இங்க வந்து நடந்தது நான் பார்க்கல. இப்பதான் வந்து நானுமே வந்து பார்க்குறேன். அதனால அவ்ளோ கூட்டமா இருந்தது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது இந்த தெப்ப அடிக்கிறது. ஏன்னா வந்து எங்க ஊர்லயும் அங்க பாளையத்துல வந்து தெப்ப வந்து நடக்கும். அங்க வந்து கரை தான் இருக்கும். உள்ள வந்து குளத்துல வந்து தெப்ப வந்து இந்த மாரி நடக்கும். இங்க வந்து குளம் நல்லா அழகா கட்டியிருக்காங்க. அழகா எல்லாம் உட்காந்து பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருந்தது. சௌரியமா இருந்தது. நல்லா இருந்தது. நல்லாவும் இருந்தது தெப்படிக்கிறத பார்க்கறதுக்கு. அதுலயும் அந்த அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பாருங்களேன், அவ்ளோ சூப்பரா இருந்தது. அன்னைக்கு பெருமாள் அலங்காரத்துல ஒய்யாரமா சாஞ்சு வந்து படுத்துக்கிட்டு, ரேணுகா தேவி அம்மா வந்து கால அமுத்தி விடுற மாரி இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. 3 ரவுண்ட் அடிச்சாங்க. அந்த 3 ரவுண்டுமே வந்து படிக்கட்டுல உட்காந்து அவ்ளோ அழகா வந்து பார்த்துருந்தேன். ரொம்ப அழகா இருந்தது. அதுலயும் அந்த அழகா வந்து அந்த விளக்கு வேற எரிஞ்சுதா குளத்த சுத்தி. அதுவுமே இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த 10 நாள் திருவிழாவுமே ஒரு ஒரு நாள் வந்து லாங் வீடியோ எடுத்து பேசி வந்து போட்டுருக்கலாம். எங்களுக்கு சுத்தமா டைம் இல்ல. அதனால ஷார்ட்ஸ் மட்டும் சாமி ஊர்வலம் வர்றது, அந்த அலங்காரத்தோட பார்க்கறது. ஒரு ஒரு உபயத்த மட்டும் அந்த மாரி தான் வந்து போட்டிருந்தோம். நல்லா டைம் இருந்ததுன்னா டெய்லியும் ஒரு லாங் வீடியோ கூட பேசி அழகா வந்து போட்டுருக்கலாம். எங்களால போட முடியாததால தான் சும்மா ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1 வீடியோ, 2 வீடியோ மட்டும் தான் குடுத்துருந்தோம். ஏன் இவ்வளோ நாள் வந்து தெப்பத் திருவிழா நடக்கலன்னா, குளம் வந்து சீரமைச்சுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து போர் போட்டு தண்ணி வந்து இப்ப நெறையா ரொப்ப வச்சு தான் இந்த டைம் வந்து அந்த தெப்பம் வந்து நடந்திருந்தது. ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து நடக்குது இல்லையா? எல்லாருமே நெறைய வந்து கூட்டமா இருந்தது. நாங்களுமே ஒரு 9 மணிக்கெல்லாம் கிளம்பி வரலாம் அப்படின்றதுக்காக சீக்கிரம் சீக்கிரமா கிளம்புனோம். இவர் வந்து தோசை ஊத்தி பசங்க எல்லாரையும் சாப்பிட வச்சு கூட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக சொல்லியிருந்தாரா, டக்கு டக்குன்னு தான் சாப்பிட்டோம். சாப்பிடுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, சாமி வந்து இறங்கி தெப்பம் அடிக்கிறதுக்கு வச்சு சாமி வந்து கட்டிட்டாங்க. ஏன்னா வந்து அங்கருந்து கோவில்லேருந்து எடுத்துட்டு வரப்பயே நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அதெல்லாம் நினச்சு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா வந்து பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தெப்ப அடிச்சுட்டு மேல போறப்ப தான் வந்து சாமி வந்து எடுத்துட்டு போறப்ப தான் பார்க்குற மாரி இருந்தது.
அழகா சாமி தெப்ப அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஊர்வலம் வந்து கிளம்பி போய் தீபாராதன வாங்க வந்து கிளம்பிடுவாங்க. எல்லா திருவிழாவுக்கும் இவங்க பசங்க எல்லாம் வந்து பார்த்துருந்தாங்க. நான் வந்து 3வது நாள் திருவிழா, 6வது நாள் திருவிழா, அதுக்கப்புறம் தெப்ப, அதுக்கப்புறம் தேருக்கு இதுக்கு மட்டும் தான் வந்தேன். முக்கியமான திருவிழாவுக்கு மட்டும் தான். மத்தபடி என்னால வர முடியல. வீட்ல இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டே வர முடியல. இதோட எங்க ஊர் திருவிழா வீடியோவ முடிச்சுக்கிறேன். எங்க ஊர் திருவிழா எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப தான் எங்க சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.